அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செஃப் விஜயன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ராயல் தக்ஷின் கிச்சனில் பண்ண போகிற சமையல் கிராமத்து ஸ்டைல் கறிக்குழம்பு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பொருட்கள் தான் கறிக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள். உங்களுக்கு இதற்கான அளவு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் போய் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கறிக்குழம்பு செய்கிறத நம்ம 2 ஸ்டெப்பாக பிரிச்சுக்கலாம். முதல்ல நம்ம அதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். அதை தான் இப்போ நம்ம முதல்ல மசாலா வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். மண்சட்டியை முதல்ல அடுப்பில் வச்சு வர கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு, மிளகு மற்றும் காஞ்ச மிளகாய் போட்டு இளஞ்சூட்டில் கொஞ்சமாக வறுத்தெடுங்க. ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, நல்லா கொஞ்சம் இளஞ்சூட்டில் வறுத்தா போதும். அதை ஒரு தனி மண் செட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் மண் சட்டி அடுப்பில் வச்சு சிறிதளவு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு கொஞ்சம் வதக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி துண்டு போட்டு கொஞ்சம் வதக்குங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இந்த நல்லா வதக்குறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வதக்கின மசாலாவை ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க அதிலே தான் நம்ம போட போகிறோம். இப்போ அதுலேயே நம்ம போட்டு கொஞ்ச நேரம் ஆற விட போகிறோம். அடுத்த ஸ்டெப்பாக நாம் ஒரு மண் சட்டியில் குழம்பு வைக்கிறதுக்கு போகிறோம். அதில் மண் சட்டியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ மற்றும் கல்பாசி இதெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, இது கூட கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிட்ட பிறகு இது கூட பொடியா நறுக்கின தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. இது கொஞ்சம் தக்காளி நல்லா கல்லுமா இருக்கும், அது கரையிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதோட நாம கறி சேர்க்க போறோம். கறி சேர்த்து அது நல்லா அதோட கொஞ்சம் கல்லுப்பு, அதோட மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கறியை நல்லா நல்லா பிரட்டி வதக்குங்க. இப்போ என்ன பண்ணும், கறியில் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால, மாய்ஸ்சர் இருக்கிறதுனால அது நல்லா ரிலீஸ் ஆகி நல்லா அது வதங்கி இருக்கட்டும். ஒரு தடவை மூடி போட்டு வைங்க. இப்போ இந்த கறி வெந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம மசாலாவை அரைக்க ரெடி பண்ணிடலாம். முதல்ல ட்ரை இன்க்ரீடியண்ட்டை வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் சின்ன இதாக இடிச்சுக்கலாம். நல்லா பவுடர் ஃபார்மாக இடிச்சுக்கலாம். முதல்ல அது நல்லா கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக வந்தோடனே ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டு மற்றும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு
திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி இடிச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா இதை இடித்து அதுக்கப்புறம் நம்ம இதை தண்ணி தெளித்து அம்மியில் அரைக்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ இது வந்து ஒரு நைஸாக ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சாதான் குழம்பு வந்து நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவரும் பெட்டராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அது மாதிரி இடிச்சுக்கிட்டோம் எல்லாத்தையும். இப்போ பார்த்திங்கன்னா இதை அம்மியில் வச்சு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நைஸாக அரைக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி தெளிச்சுட்டு நம்ம இதை நைஸாக மலை அரைச்சிடலாம். நைஸாக நீங்கள் இதை அம்மியில் அரைக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு கிராமத்து மண்மனம் மாறாத ருசி கிடைக்கும். நீங்கள் நகரத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் மிக்சியை கூட பயன்படுத்திக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். பட் உங்களுக்கு ஒரிஜினல் வில்லேஜ் டேஸ்ட் வேணும்னா நீங்கள் இதை அம்மியில் அரைச்சா மட்டும்தான் இதோட ருசியை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மசாலாவோட அந்த தண்ணியை கூட விட்டு வைக்காது, நல்லா கழுவி எடுத்துங்க. அதுதான் குழம்புக்கு ருசி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கறி ஒரு 50% வெந்து போயிடுச்சு. இப்போ இந்த கறி 50% வெந்ததுக்கப்புறம் இதோட நாம் அப்போ நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா அந்த அம்மியில், அந்த மசாலாவை அதோட போட்டு கூடவே ஒரு முருங்காயை, நறுக்கிய முருங்காயை சேர்த்துக்குங்க. தண்ணீர் தேவையான அளவு ஊற்றிக்குங்க. நாம் ஏன் நறுக்கிய முருங்காயை சேர்த்தோம்னா, இந்த மாதிரி கிராமத்து கறிக்குழம்போட நாட்டுக்காயை சேர்க்கும் போது இன்னும் ருசி அதிகமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மூடி போட்டு கறி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் படித்த கவிதை ஒன்று சொல்ல தோணுது. கொத்தமல்லி வறுத்து வச்சு, குறுமிளகா 2 வச்சு, சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து நீர் தெளிச்சு, கும்மி அரைச்சி குழம்பு வைக்கையில் அம்மி மணக்கும், அடுத்ததொரு மணமணக்கும். அந்த மாதிரி வாசம் இப்போ இங்கே எனக்கு அடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு தான் இந்த கிராமத்து கறிக்குழம்பை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். அதே போல் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். கறி வெந்துடுச்சு, ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லியை போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான். இது வந்து இந்த கறிக்குழம்பு வந்து இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், ரைஸு, சப்பாத்தி எல்லாத்தோடையும் கலக்கலாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆவி பறக்க கிராமத்து கறிக்குழம்பு ரெடி. இப்போ நாங்கள் இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ருசியான சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க.